Hi everyone, welcome to my channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to divide any number by 11. So 11 ஆல எந்த நம்பரையும் எப்படி டிவைட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். So first question வந்து 3421 divided by 11. So 11 ஆல 3421 எப்படி டிவைட் பண்ணலாம்னு பார்க்கலாம். So first என்ன பண்ணனும்னா இந்த 3 வந்து as it is அப்படியே எழுதிக்கணும். இப்போ 4 minus 3 நம்ம subtract பண்ணனும். So 4 minus 3 என்ன 1 இங்கே எழுதணும். Next 2 minus 1 1. Next என்ன பண்ணனும் 1 minus 1 என்ன 0. So இந்த 0 தான் நம்மளுடைய ரிமைண்டர். அந்த 311 இருக்கு இல்லையா, so இதுதான் வந்து quotient. Next இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போம். 6823 divided by 11. So first என்ன பண்ணனும் 6 என்ற நம்பரை as it is அப்படியே எழுதணும். Next 8 minus 6 subtract பண்ணனும். So 8 minus 6 என்ன 2. So 2 இங்கே எழுதணும். Next 2 minus 2. So 2 minus 2 என்ன 0. So அதை next இங்கே எழுதணும். Next 3 minus 0 என்ன 3. So இங்கே இந்த 3 தான் வந்து ரிமைண்டர் and பேலன்ஸ் இருக்க நம்பர் 620 வந்து நம்மளுடைய quotient. So இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ 896247 divided by 11. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் 8 வந்து as it is அப்படியே எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு 9 மைனஸ் நெக்ஸ்ட் டிஜிட்லேருந்து இந்த 8ஐ சப்ட்ராக்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ 9 மைனஸ் 8 என்ன 1. நெக்ஸ்ட்டு 6 மைனஸ் 1 வந்து 5. ஸோ அதை இங்கே எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது 2 இருக்குது. ஸோ 2 மைனஸ் 5 பண்ண முடியுமா? ஸோ 2 மைனஸ் 5 பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் வரும். ஸோ அப்போ அந்த மாதிரி கேசஸில் என்ன பண்ணணும்னா இந்த 5லேருந்து ஒன்று கேரி பண்ணிக்கணும். ஸோ இந்த 2 வந்து பிகம்ஸ் 12. ஸோ 12 ஆகிடும். ஸோ இந்த 5 என்ன ஆகும் 4 ஆகும். இப்போ 12 மைனஸ் 4 என்ன 8. ஸோ அதை இங்கே எழுதணும். இப்போ நெக்ஸ்ட் டிஜிட் என்ன 4. 4 மைனஸ் 8 அகைன் என்ன ஆகும் 4 மைனஸ் 8 மறுபடியும் நெகட்டிவ் வரும். ஸோ அகைன் இதை வந்து ஒன்று கேரி பண்ணிக்கிட்டால் இங்கே என்ன ஆகும் 4 பிகம்ஸ் 14 ஆகிடும். ஸோ இந்த 8 வந்து 7 ஆகும். ஸோ இப்போ 14 மைனஸ் 7 என்ன 7. இப்போ நெக்ஸ்ட் டிஜிட் 7. ஸோ 7 மைனஸ் 7 0. ஸோ இங்கே இந்த 0 தான் வந்து ரிமைண்டர். ஸோ ரிமைனிங் நம்பர்ஸ் என்ன 8 1 4 7 7. ஸோ இதுதான் வந்து quotient. இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இது அதை விட ரொம்ப பெரிய நம்பர். ஸோ இதை எப்படி 11ஆல் டிவைட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் 5 அப்படியே எழுதிக்கணும். as it is 5 அப்படியே எழுதணும். நெக்ஸ்ட்டு 6 மைனஸ் 5. 6 மைனஸ் 5 என்ன 1. ஸோ இங்கே எழுது. நெக்ஸ்ட்டு 4 மைனஸ் 1 என்ன 3. ஸோ அது இங்கே எழுத. நெக்ஸ்ட்டு 2 மைனஸ் 3 வந்து என்ன ஆகும் அகைன் நமக்கு நெகட்டிவ் நம்பர் கிடைக்கும். ஸோ அகைன் இங்கேருந்து 1 கேரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 பிகம்ஸ் 2. இந்த 2 என்ன ஆகும் 12 ஆகிடும். ஸோ இப்போ 12 மைனஸ் 2 என்ன வரும் 10. அதை இங்கே எழுதுவோம். இப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்ன 2. ஸோ 2 மைனஸ் 10 என்ன மைனஸ் பண்ண முடியாது, அது நெகட்டிவ் நம்பர் வரும். கரெக்டாக? ஸோ இப்போது அகைன் என்ன பண்ணுறோம் இந்த 10 வந்து 9 ஆக்கிடுறோம், 1 கேரி பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 2 வந்து அகைன் நமக்கு 12 மாறிடும். ஸோ இப்போ 12 மைனஸ் 9 என்ன 3. ஸோ 3ஐ இங்கே எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 8 மைனஸ் 3. 8 மைனஸ் 3 என்ன 5. நெக்ஸ்ட்டு 6 மைனஸ் 5. 6 மைனஸ் 5 என்ன 1. அப்புறம் 7 மைனஸ் 1 வந்து 6. ஸோ கடைசியாக இருக்க இந்த 6 வந்து ரிமைண்டர். ரிமைனிங் நம்பர்ஸ் என்ன 5 1 2 9 3 5. ஸோ இந்த நம்பர்ஸ் தான் வந்து நம்மளோட ஆன்சர், தட் இஸ் quotient. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.